வணக்கம். நான் டாக்டர் சுரேஷ் வீரமணி, சீனியர் கன்சல்டன்ட் மேக்ஸிலோஃபேஷியல் சர்ஜரி, சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி. பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட்னா என்ன? ஒரு பேஷண்ட்காகவே தயார்பட்டது அந்த இம்ப்ளான்ட், அந்த ஸ்க்ரூ பிளேட் மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் தான் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட். பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் மோஸ்ட்லி ரெடி பண்ணுறது வந்து டைட்டேனியமில், இல்லை சில அது மெட்டீரியல்ஸ் இருக்குது, அதுக்கு பேர் பீக் சொல்லுவாங்க, இல்லை சிலிக்கான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ்க்காக யூஸ் பண்ணலாம். மோஸ்ட் காமன் யூசேஜ் ஆனால் டைட்டேனியம். அதே டைட்டேனியம் நம்ம நார்மலாக ஆர்த்தோபெடிக்ஸில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸு, ஸ்க்ரூ, ராட் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த சேம் மெட்டீரியல் மட்டும்தான் அலவுடு. அது சேம் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறோம். இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பேஷண்ட்காக எக்ஸாக்டாக என்ன வேணும் அது என்னால் கம்ப்யூட்டரில் ரெடி பண்ணிவிட்டு அது அப்படியே ரெப்ளிகேட் பண்ணி அதை வந்து இங்கே போட முடியும். அதுதான் பெரிய அட்வான்டேஜ். இதில் லுக்ஸு ஆல்மோஸ்ட் நியர் நார்மல், ஃபுல்லாக 100% இல்லைனாலும் 80% வரைக்கும் அட்லீஸ்ட் கொண்டு வரலாம். ஃபிக்ஸேஷன் எங்கே கரெக்டாக ஹார்டாக ஃபர்மாக ஃபிக்ஸ் ஆகும் அது மாதிரி பண்ணலாம். எந்த ஏஜில் எந்த மாதிரி போன் பெட்டராக இருக்கும், எந்த ஏரியாவில் ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இதுக்கு எங்கே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த போன், அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் உங்களுக்கு பல் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு வந்து கேன்சர் சர்ஜரிஸ் இருக்குது, அதிலே ஏதாவது போன் போயிடுச்சு, அந்த போன் ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படி, எலும்பு ஃபுல்லாகவே டேமேஜாக இருக்குது, அதை எடுக்கிற அங்கே சர்ஜரியில் அப்போது அதை வைக்கிறதுக்கு அது அங்கே யூஸ் பண்ணலாம். இல்லை தாடையில் வந்து சர்ஜரி பண்ணுறோம், அந்த லுக்ஸ்க்காக, ஈஸ்தட்டிக்ஸ்க்காக அதை முன்னாடி கொண்டு வரது, பின்னாடி எடுத்துகிட்டு போகிறது, அதுக்காக யூஸ் பண்ணலாம். இல்லை நமக்கு ஜாயிண்ட்டில் டேமேஜ் ஆகிடுச்சு, ஜாயிண்ட் வந்து வாயை திறக்கிறது கஷ்டமாக இருக்குதுன்னா அங்கே அதை யூஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ட்ராமா ஆகிடுச்சு, ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அங்கே வந்து எலும்பு ஃபுல்லாக நொறுங்கி போயிடுச்சு, அது வந்து ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா அங்கே கூட யூஸ் பண்ணலாம். ஸோ அது மாதிரி நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. எங்கே யூஸ் பண்ணணுன்னா அது மாதிரி பண்ணலாம். காம்ப்ளிகேஷன்ஸ் பர்சே பெருசாக இல்லை. ஏன்னா நமக்கு மெட்டீரியல் வந்து ஸ்டாண்டர்டைஸ்டு மெட்டீரியல், ஆத்தரைஸ்டு மெட்டீரியல் அண்ட் டெஸ்டட் மெட்டீரியல். இது வந்து மெட்டீரியல் வந்து பாடிக்கே எப்படி டெஸ்டிங் இல்லை அது அட்வான்டேஜ் கரெக்ஷன் என்ன இருக்கோ அது எல்லாமே பார்த்துக்க அப்புறம் தான் அந்த மெட்டீரியல் லான்ச் ஆகும். மெட்டீரியல் வந்து நம்ம அந்த மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் ஒரு வாரம் 1.5 வாரம் ஆகும். ஆனால் ஆப்ரேஷன் பண்ணுற டைம் ரொம்ப கம்மியாயிடும். அதனால உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் த சேம் காஸ்ட் தான் வரும். இன்சூரன்ஸ் கவரேஜில் இது சேம் சர்ஜரினால தான், அது சர்ஜரி பேஸ் தான் இன்சூரன்ஸு. அது என்ன நம்ம அதுக்கு யூஸ் பண்ணுறோம் அதுக்காக இது இன்சூரன்ஸ்க்கு ரிலேஷன் இல்லை. ஸோ ஆன் த ஹோல் பார்த்தீங்கன்னா பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் இம்ப்ளான்ட் தான் ரொம்ப உங்களுக்கு அட்வான்டேஜஸ், அட் த சேம் டைம் ட்ரைட் அண்ட் டெஸ்டட் திங். ஸோ உங்களுக்கு லாங் ரனுக்கு ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்கும். தேங்க்யூ.